இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கனகம்பட்டியில் இருக்கக்கூடிய மூட்டை சித்தர் அவரோட ஜீவ சமாதியில தாங்க இருக்கேன். ரொம்ப வருஷமா இந்த இடத்துக்கு வரணுன்றது என்னோட நீண்ட நாள் கனவு. சமீபத்தில பழனிக்கு வந்தேன். வந்துட்டு இந்த கோயிலுக்கு போலாம், இந்த ஜீவ சமாதிக்கு போலாம் அப்படின்னு வந்தேன். எல்லாம் வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, இங்க அன்னதானம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அன்னதானம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பெருசா கோயிலுக்கு போம்போதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் என்ன சொன்னார்னா, எந்தெந்த கோயிலுக்கு போறீங்களோ, அங்க இருக்கக்கூடிய அன்னதானத்த சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால மிஸ் பண்ணாம சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ற மாரி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாரு. அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்தா, அந்த அன்னதானத்த மிஸ் பண்ணாம நான் சாப்பிட்டுட்டு வருவேன். ரொம்ப கூட்டமா இருந்தா, என்னால அங்க இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால நான் உடனே கிளம்பி வந்துருவேன். ஸோ இந்த கோயிலுக்கு குடுத்த அன்னதானம் அவ்வளோ ஸ்பெஷலுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஏதோ அன்னதானம் போடுறோம், டேஸ்ட்லெஸ்ஸா போடலாம் அப்படின்ற மாரி போடாம, ரொம்ப ஹைஜீனிக்கா, ரொம்ப நீட்டா போட்டிருந்தாங்க. அதுவும் உட்கார்றதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இடம் குடுத்திருந்தாங்க. ரொம்ப காத்தோட்டமான இடம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதனால அடுத்த வாட்டி குன்னத்தூர் போனீங்கன்னா, இந்த ஜீவசமாதிய பார்க்காம வராதீங்க. வேற என்ன ஸ்பெஷல் இந்த இடத்துல இருக்குன்றத அடுத்த பதிவுல நான் சொல்றேன். இப்ப நான் கிளம்புறேன். நன்றி.